கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல மன தத்துவ நிபுணரான பிலிப் ஹாலி என்பவர் மனித சரித்திரத்திலே நடைபெற்ற கொடுமைகளை குறித்து ஆராய்ச்சி செய்தார். வலியவர்கள் எளியவர்களை நசுக்குகிற இந்த போக்கு காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த மனநிலைக்கு என்ன காரணம்? எது அவர்களை தூண்டியது? நசுக்கப்படுகிற மக்களுக்காக யார் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள்? இப்படியெல்லாம் அவர் தொடர்ந்து ஆராய்ந்த போது அவர் சொல்லுகிறார், சரித்திரத்தின் இந்த பக்கங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஆராயும் போது என் கண்கள் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் நடந்து முடிந்த கொடுமைகளை விசாரிக்கும் போது அவை எவ்வளவு கொடூரமாய் இருந்திருக்கின்றன. மனிதன் என்ற ஒருவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? வலியவர்களின் கை ஓங்கி இருக்கும் போது அவர்களுக்குள் கொடூர சிந்தனைகளும் ஏன் இருக்கிறது? இதை குறித்து நான் ஆராய்ந்து கண்ணீர் விடுகிறேன். அவர்களுடைய மனநிலைகளை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போது ஆச்சரியமும் அவமானமும் அடைகிறேன். ஜெர்மானியர்கள் யூதர்களுக்கு இழைத்த கொடுமைகளை எண்ணி பார்க்கும் போது இப்படியெல்லாம் விதவிதமாக எப்படி அவர்களுக்கு கொடூர சிந்தனைகள் தோன்றியது? யூத குழந்தைகளின் மீது மருந்துகளையும் பலவிதமான காரியங்களையும் செலுத்தி மருத்துவ ஆராய்ச்சி செய்கிறேன் என்று எப்படியெல்லாம் கொடுமை செய்தார்கள். யூதர்களை வதைக்கூடங்களிலே அடைத்து நச்சு வாயுவை செலுத்தும் போது அங்கே கேட்ட கூக்குரல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது யாருடைய காதுகளிலும் விழவில்லையா? இதையெல்லாம் நான் நினைக்கும் போது மனித குலத்திலே பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலும் சுமார் 1500 யூதர்களை ஒரு திருச்சபையானது அடைத்து வைத்து அவர்களுக்கு பராமரிப்பு செய்து பாதுகாத்து வந்திருக்கிறது. சில யூத குடும்பங்கள் கிறிஸ்தவர்களின் வீடுகளிலே தஞ்சம் புகுந்து இந்த கொடுமைகள் கடந்து செல்லும் வரை அங்கே காலத்தை கழித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பற்றி விசாரித்து அறியும் போது எனக்கு இன்னும் மனிதன் முழுமையாய் கொடுமையானவனாய் மாறவில்லை. அவர்களிடத்திலே மனிதாபிமானம் இருக்கிறது. அப்படியானால் கொடுமைகளை தூண்டுகிற சத்ருவானவனின் கை ஓங்கும் போது அவர்கள் கொடுமைக்காரர்களாகவும் கடவுளின் அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படும் போதெல்லாம் அவர்கள் சகோதர மனப்பான்மையுடனும் நடந்து கொள்ளுகிறார்கள். இந்த நல்லவர்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. வருங்காலங்களில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெறாதபடிக்கு நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து வருகிறேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6:11 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஜலப்பிரளயத்தின் மூலமாக தேவன் பூமியை அழித்து போடும் போது அங்கே எப்படியெல்லாம் இருந்ததோ அப்படியெல்லாம் சரித்திரத்தின் பல பக்கங்களும் இருந்திருக்கிறது. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவுதான் என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவகுமாரன் ஒருவரே பூமியில அரசாள போகிறார். அப்பொழுது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருக்கும். அந்த காலத்திற்காக காத்திருக்கிற நாம் நீதியானதை நடப்பித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.